Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. இறை உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அன்னையாம் திரு அவை இன்று திருத்தொண்டரும் புனிதருமான புனித லாரன்ஸினுடைய விழாவை நினைவுகூர்ந்து கொண்டாடுகிறது. இன்றைய நாளில் நாமும் புனித லாரன்ஸை போல இயேசுவை நெருக்கமாக பின்பற்றவும் பிறரை ஆர்வத்தோடு அன்பு செய்து வாழவும் வேண்டி அருள் வேண்டி இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம். இந்த தூய மறை நிகழ்வில் தகுதியோடு பங்கெடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றம் குறைகளை ஏற்றுக்கொள்வோம். அவற்றிற்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உன் மீது கொண்ட அன்பினால் புனித லாரன்ஸ் தமது பணியில் பற்றுறுதியுடன் இருந்து மாட்சிக்குரிய மறைசாட்சியா விளங்க திருவுளமானீரே. அவர் அன்பு செய்ததை நாங்கள் அன்பு செய்யவும் அவர் கற்றுத்தந்ததை நாங்கள் செயல்படுத்தவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்குரியவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 9 உயிருள்ள வார்த்தை 6-10.
சகோதர சகோதரிகளே, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வர், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். மன வருத்தத்தோடு கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முக மலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்குரியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானது எல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். ஒருவர் ஏழைக்கு வாரி வாரி வழங்கும்போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? விதைப்பதற்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து அறச்செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 112. நாம் பாட வேண்டிய பதிலுரை: மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். எந்நாளும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் இன்றும் வாழ்வார். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும். அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும். அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது. இறுதியில் தம் எதிரிகள் அழிவதை அவர்கள் காண்பது உறுதி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர்.
வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராங்க. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உயிராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அன்னையாம் திரு அவை இன்று திருத்தொண்டரும் புனிதருமான புனித லாரன்ஸினுடைய விழாவை கொண்டாடி மகிழ்கிறது. திருத்தொண்டராக இருக்கக்கூடிய இந்த லாரன்ஸ் என்ன சிறப்பான காரியங்களை செய்துவிட்டார், அவருடைய வாழ்வு நம்முடைய நம்பிக்கைக்கான உரமாக கொடுக்கக்கூடிய ஊட்டங்கள் என்ன என்பதை பற்றி சிந்திக்க இன்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிபி 225 ஆண்டு பிறந்த இவர் 254 ஆண்டு திருத்தொண்டராக திருப்பொழிவு செய்யப்படுகிறார். அப்பொழுது திருத்தந்தையாக இருந்த திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்தூஸ் அவர்களுடைய 7வது திருத்தொண்டராக அவரோடு இணைந்து பணியாற்றுகிறார். இந்த காலகட்டம் என்பது ஏற்கனவே நாம் அறிந்தது போல மிகவும் மோசமான ஒரு காலகட்டம். திரு அவைக்கு எதிராக பல்வேறு சக்திகள் திரு அவையை தாக்கி கொண்டிருந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்தூஸ் என்பவர் கொலைக்களத்துக்கு இழுத்து செல்லப்படுகிறார். காரணம் என்னவென்றால், அவர் இயேசுவை அறிக்கையிடுகிறார், இயேசுவை போதிக்கிறார். மக்கள் அனைவரும் இயேசுவின் வழியில் நடக்க வேண்டுமென மக்களுக்கு வழிகாட்டுகிறார் என்ற காரணத்திற்காக வேத கலாபனை காலத்தில் அவர் கொலைக்களத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறார். அப்படி திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்தூஸ் என்பவர் கொலைக்களத்துக்கு இழுத்து செல்லப்படுவதை பார்த்த திருத்தொண்டர் புனிதர் லாரன்ஸ் என்பவர் திருத்தந்தையை பார்த்து கேட்கிறார், புனித குருவே, என்னை மட்டும் விட்டுவிட்டு நீர் மட்டும் செல்வது ஏன் என்று கேட்கிறார். ஏதோ அவர் மகிழ்ந்திருப்பதற்கு செல்வது போல திருத்தொண்டர் கேட்பதாக நமக்கு தோன்றலாம். ஆனால் திருத்தொண்டர் லாரன்ஸுக்கு தெரியும் திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்தூஸ் அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்று. இயேசுவுக்காக தன்னுடைய உயிரை கொடுப்பதற்காக, தன்னுடைய உயிரை கொடுப்பதன் வழியாக கிறிஸ்துவின் மாட்சியில் பங்கு பெறுவதற்காக திருத்தந்தை செல்லுகிறார்கள் என்பதை உணர்ந்து தானும் அத்தகு மாட்சியில் பங்கு கொள்ள வேண்டும் என்ற ஆசையை அன்றிலிருந்தே வளர்த்து கொண்டவர் நம்முடைய புனிதர் திருத்தொண்டர் லாரன்ஸாக இருக்கிறார் என்பதை இந்த நாட்களில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அரசன் வலேரியன் திருத்தொண்டரை பார்த்து ஆலயத்தினுடைய சொத்துக்கள் அனைத்தையும் என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்கிற போது அவர் என்ன செய்கிறார், ஆலயத்தினுடைய சொத்துக்கள் அனைத்தையும் ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்துவிட்டு அந்த ஏழைகளை எல்லாம் அரசனின் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி, ஆலயத்தின் சொத்துகள் இந்த ஏழைகள் தான், இவர்களை பார்த்து கொள்ளும் என்று தைரியமாக பதில் சொன்னவர் புனிதராக இருக்கிறார். இந்த புனித லாரன்ஸுக்கு அரசை எதிர்க்கக்கூடிய தைரியம் எப்படி வந்தது என்று சொன்னால், அவர் மனிதர்களுக்கு அஞ்சவில்லை, கடவுளுக்கு அஞ்சினார் என்று பார்க்கிறோம். கோபம் கொண்ட அரசன் வலேரியன் என்ன செய்கிறான், இவருக்கு கொலை தண்டனை விதித்து அவரை கொலை செய்ய அனுப்பிவிடுகிறான். ஒரு இரும்பு கட்டிலில் அவரை படுக்க வைத்து அடியிலே நெருப்பை மூட்டுகிறார்கள். அந்த கொடிய வேதனையிலும் கூட நம்முடைய திருத்தொண்டர் என்ன சொல்லுகிறார், ஒரு புறம் வெந்து விட்டது, என்னை திருப்பி போடுங்கள், இன்னொரு புறமும் வெந்து போகட்டும் என்று சொல்லுகிறார்.
ஆண்டவருக்காக அவருடைய மாட்சியில் பங்கு பெறுவதற்காக தான் கொலை செய்யப்படுவதையும் நெருப்பில் சுட்டெடுக்கப்படுவதையும் அவர் ஒரு இழப்பாக கருதவில்லை, மாபெரும் மகிழ்ச்சியாக கருதுகிறார். என்னுடைய உடல் இந்த நெருப்பிலே சுட்டெரிக்கப்பட்டு சிதைக்கப்படுவதை குறித்து நான் கவலை கொள்ளவில்லை, ஆண்டவருக்காக நான் மறுரூபமாக மாறப்போகிறேன் என்பதை குறித்து அவர் மகிழ்ச்சி அடைகிறார். அந்த காரணத்தினால்தான் அந்த கொடிய வேதனையிலும் கூட அவரால் மகிழ்ந்திருக்க முடிந்தது. இன்னொரு புறம் என்னை திருப்பி போடுங்கள் என்று சொல்ல முடிந்தது. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு ஒரு புனிதராக வாழ்வதற்கான இலக்கணம் என்ன என்பதை 3 வழிமுறைகளில் அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஒருவர் புனிதத்தில் நிலைத்திருக்க வேண்டும் அல்லது புனிதத்தில் நிறைவு காண வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் 3 படிநிலைகளை கடந்து வர வேண்டும். முதலாவதாக ஏற்றுக்கொள்ளுதல். நம்முடைய புனிதர் திருத்தொண்டர் லாரன்ஸ் அவர்கள் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட அந்த ஆண்டவர் தனக்கு அத்துணையும் செய்வார் என நம்பினார். நம்பி இயேசுவே ஆண்டவர் என்பதை மக்களுக்கு அறிவித்தார். ஒருபோதும் அவர் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்காக வருத்தப்படவில்லை, தன்னுடைய நிலையிலிருந்து பின்வாங்கியதில்லை என்று நாம் பார்க்கிறோம். எனவே புனிதத்தில் வளர்வதற்கான முதல் படி ஏற்றுக்கொள்வது. இயேசு எங்களுடைய கடவுளாக இருக்கிறார், இயேசுவே எங்கள் மீட்பராக இருக்கிறார், இயேசுவே சிலுவையில் எங்களுக்காக இரத்தத்தை சிந்தி உயிர் துறந்து பாவங்களிலிருந்து சாவிலிருந்து எங்களை மீட்டிருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்வதுதான் புனிதத்திற்கான முதல் படியாக இருக்கிறது. இரண்டாவதான படி என்ன என்று பார்க்கிற போது, ஏற்றுக்கொண்ட அல்லது நம்பி அறிக்கையிடக்கூடிய அந்த நம்பிக்கைக்கு அறிக்கைக்கு ஏற்றவாறு தன்னுடைய வாழ்வை அமைத்து கொள்வது. மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 40வது இறைவார்த்தையில் தெளிவாக சொல்வார். அந்த பகுதியில் என்ன வாசிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது தீர்வையை பற்றி நாம் வாசிப்போம். நான் தாகமாயிருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தாயா? நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தாய் என பல கேள்விகளை இயேசு எழுப்புகிறார். அந்த சூழலில் இயேசு சொல்லுகிறார், மிகச் சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லுகிறார். ஆலயத்தினுடைய சொத்துக்கள் அத்துணையும் ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்து தான் ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் எப்படி சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து வந்தாரோ அதே போல தன் வாழ்நாளில் நன்மையை செய்தவர் புனித லாரன்ஸ் அவர்கள். தான் ஏற்றுக்கொண்ட நம்பிக்கைக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்வை அமைத்து கொண்டவர் புனித லாரன்ஸ் என்று சொன்னால், புனிதத்தில் வளர்வதற்கான இரண்டாவது படியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். திருத்தூதர் பணிகள் 12வது அதிகாரம் 2வது இறை வார்த்தையின்படி நாம் அங்கு என்ன வாசிப்போம் என்று சொன்னால், புனிதத்தில் வளர்வதற்கான 3வது படி என்பது எந்த நிலையிலும் பின்வாங்காது, எந்த நிலையிலும் எந்த விதமான சக்திகளோடும் சமரசம் செய்து கொள்ளாது தன்னுடைய நம்பிக்கையில் நிலைத்திருப்பதுதான் 3வது படிநிலையாக இருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 20வது அதிகாரம் 22வது இறை வார்த்தையில் இயேசு செபதேயுவின் மக்களாகிய யாக்கோபுவையும் யோவானையும் பார்த்து கேட்கிறார், நீங்கள் கேட்பது என்ன என்று உங்களுக்கு தெரிகிறதா? நான் குடிக்க போகக்கூடிய துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க முடியுமா என்ற கேள்வியை அவர் கேட்கிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆம், எங்களால் குடிக்க முடியும் என்று சொல்லுகிறார். திருத்தூதர் பணிகள் 12வது அதிகாரம் 2வது இறை வார்த்தையில், அன்று தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ யாக்கோபு ஒருவேளை விளையாட்டாக கூட அந்த வார்த்தையை சொன்னாரோ என்று தெரியவில்லை, ஆனால் திருத்தூதர் பணிகள் தெளிவாக சொல்லுகிறது, ஏரோது அகிரிப்பாவால் அவர் தலை வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. அன்று அவர் சொன்ன வார்த்தையை அன்று நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். இதுபோல நம்முடைய புனித லாரன்சுவும் இயேசு அருந்திய அதே துன்ப கிண்ணத்தில் அருந்தி இருக்கிறார். நெருப்பென்னும் நீரை அவர் குடித்து நெருப்பென்னும் நீரால் தன்னுடைய உடலை சிதைத்து ஆண்டவருக்காக தன்னை மாட்சியுடைய உடலாக மாற்றி இருக்கிறார். கிறிஸ்துவின் மாட்சியில் இவரும் பங்கு பெற்றிருக்கிறார் என்று பார்க்கிறோம். வியாழக்கிழமை வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலும் கூட நாம் பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 24, 25 இறை வார்த்தைகள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. என்னை பின்பற்ற விரும்புகிற எவரும் தன்னலம் துறந்து தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவை பின்பற்ற விரும்பிய புனித லாரன்ஸ் சிலுவையை சுமந்து கொள்ளுகிறார். அரசரிடமிருந்து எதிர்ப்பு வருகிறது, அதிகாரிகளிடமிருந்து எதிர்ப்பு வருகிறது, தன்னுடைய உயிருக்கான கொலை மிரட்டல் வருகிறது. இத்துணை சிலுவைகளையும் இயேசுவுக்காக சுமந்து கொண்டு அவர் எங்கே செல்கிறார்? கொலைக்களம் நோக்கி செல்லுகிறார், இந்த இறப்பு என்னும் சிலுவையை சுமந்து கொண்டு. ஆனால் ஆண்டவரை அவர் அப்படியே விட்டுவிடவில்லை. தன்னுடைய புனிதத்தின் மாட்சியில் பங்கு கொள்வதற்கான மாபெரும் பரிசை புனிதருக்கு அளித்திருக்கிறார் என்று சொன்னால் இது எவ்வளவு ஆகச்சிறந்த பாக்கியமாக இருக்கிறது.
ஔவையார் சொல்லுவார், மூதுரை பாடல் வெண்பா 4 சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்று சொல்லுகிறார். நெருப்பினால் சுடப்பட்ட நம்முடைய சங்காகிய புனித லாரன்ஸ் ஒருபோதும் தன்னுடைய நம்பிக்கையிலிருந்து குறைந்து போகவில்லை. மாறாக நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஏராளமான விசுவாசிகளுக்கு அவர் நம்பிக்கைக்கு உரமூட்டக்கூடிய ஊட்டப்பொருளாக இருந்திருக்கிறார் என்பதுதான் இந்த நாளில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். புனித லாரன்ஸினுடைய விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் நம்முடைய நம்பிக்கையை யோசித்து பார்ப்போம், ஆய்ந்து பார்ப்போம், நம்மை நாமே கேள்வி கேட்டு பார்ப்போம். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? இயேசுவை ஆண்டவர் என்பதற்காக ஏற்றுக்கொள்ளுகிறோமா? அல்லது இயேசுவை சூழ்ந்து நின்ற ஏராளமான மக்கள் இவர் உணவு கொடுக்கிறார், நோய்களை தீர்க்கிறார் என்பதற்காக ஏற்றுக்கொண்டார்களே, அதை போல நாமும் அந்த மக்களின் வரிசையில் ஒருவராக நின்று கொண்டு இயேசுவை அற்புதங்கள் செய்யக்கூடிய ஒரு நபராக பார்த்து கொண்டிருக்கிறோமா? அல்லது உணவினை தரக்கூடிய ஒரு உணவு கடைக்காரராக இயேசுவை பார்க்கிறோமா? துன்பப்படக்கூடிய நேரங்களில் என்னுடைய பொருளாதார கஷ்டங்களை போக்கக்கூடிய ஒரு வங்கி மேலாளராக நான் இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறேனா? எப்படி நான் இயேசுவை நோக்குகிறேன்? இயேசுவை மெய்யாகவே ஆண்டவர் என்பதற்காக நான் ஏற்றுக்கொள்ளுகிற போதுதான் புனித லாரன்ஸை போல என்னுடைய உடல் நெருப்பிலே சுடப்பட்டாலும், நீருக்குள்ளே அமிழ்த்தப்பட்டாலும், அல்லது விலங்குகளுக்கு இரையாக்கப்பட்டாலும் இயேசுவை என்னால் உறுதியாக ஏற்று அறிக்கையிட முடியும். அப்பொழுதுதான் இயேசுவினுடைய துன்ப கிண்ணத்தில் குடித்தவர்களாக இயேசுவினுடைய மாட்சியில் பங்கு பெறுவதற்கான தகுதியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இன்றைய புனிதர் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறார். ஏழைகள் மீது பரிவு கொண்ட புனித லாரன்ஸ் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தியும் அதுதான். இச்சிறியோர்களாகிய என் சகோதர சகோதரிகளுக்கு செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், அந்த வார்த்தையை ஏற்று அறிக்கையிட்ட புனித லாரன்ஸ் வாழ்ந்து காட்டியது போல அவருக்கு வணக்கம் செலுத்தக்கூடிய இறை மக்களாகிய நாமும் அதே வார்த்தையை வாழ்ந்து காட்ட வேண்டும். யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் உதவி வேண்டி நிற்கிறார்களோ அவர்களுக்கு இயேசுவின் பதிலாள்களாக இருந்து உதவி செய்வதுதான் ஆகச் சிறந்த புனித லாரன்ஸுக்கு செலுத்தக்கூடிய வணக்கமாக இருக்கும் என்பதை இந்த நாளில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, புனித லாரன்ஸுடைய பரிந்துரை வழியாக ஆண்டவர் நம்மை இன்னும் மிகுதியாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த நாளிலே உருக்கமாக மன்றாடுவோம். புனித லாரன்ஸை போல நம்பிக்கையில் தளரா மனதோடும் பிறருக்கு உதவி செய்வதில் மிகுந்த ஆர்வத்தோடும் பணியாற்றுவதற்கான, அதன் வழியாக இயேசுவை இன்னும் நெருக்கமாக பின்பற்றுவதற்கான ஆற்றல் வேண்டி இந்த திருப்பலியில் இணைவோம். இறை ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன், விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணை இருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கையே, இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து, இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். இன்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். இன்னையே உனக்காக தருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித லாரன்ஸினுடைய விழாவில் நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித லாரன்ஸின் விழாவில் நாங்கள் பேரின்பத்துடன் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை கனிவாய் ஏற்றருளும். அவை எங்கள் மீட்புக்கு உதவியாயிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
உமை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித லாரன்ஸ் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இவ்வுலகில் இறையாட்சி மலர இயேசு கற்றுக் கொடுத்தவாறு விண்ணகத் தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திருரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் ஒரு மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவன். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும்
இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். கண்களை மூடி நமக்கு ஆன்ம உணவாக வந்திருக்கக்கூடிய ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இயேசுவே, எங்களுடைய உள்ளத்தில் எழுந்து வந்திருக்கக்கூடிய இந்த மாபெரும் ஆன்மீக உணவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உம்முடைய உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு ஊட்டம் தந்து உம்மீது கொண்ட அளவற்ற நம்பிக்கையில் நாங்கள் ஆளப்படுவதற்கு அருள் கூர்ந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ புனித லாரன்ஸினுடைய விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் புனித லாரன்ஸுக்கு ஊட்டம் கொடுத்த அதே தெய்வீக உணவு எங்களுக்கும் ஊட்டம் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். புனித லாரன்ஸுக்கு ஊட்டம் கொடுத்த அதே இறைவார்த்தை எங்களுக்கும் ஊட்டம் கொடுத்திருக்கிறது என்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். புனித லாரன்ஸை போல நாங்களும் உம்மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் பிசகாது, எந்த அதீத சக்திகளோடும் அநீதிகளோடும் சமூக ஏற்ற தாழ்வுகளோடும் சமரசம் செய்து கொள்ளாது, இயேசுவுக்காய் எங்களுடைய உயிரை இழக்க நேரிட்டாலும் அதை இழப்பதற்கு எப்போதும் தயாராக இருக்கக்கூடிய ஆற்றலை, மன துணிவை எங்களுக்கு தந்தருளும். இதோ எங்களுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய அத்துணை உறுப்பினர்களையும் உம்முடைய திரு இதயத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதியும். யாரெல்லாம் நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்தார்களோ அவர்களுக்கு நீர் நல்ல மருத்துவராக இருந்திருக்கிறீர், நல்ல ஆலோசகராக இருந்திருக்கிறீர், நல்ல வழிகாட்டியாக இருந்திருக்கிறீர், நண்பராக இருந்திருக்கிறீர். ஆண்டவரே, இதோ யாரிடம் செல்வோம், வாழ்வு தரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம் தானே இருக்கின்றன என்று சொல்லி உம்முடையே நம்பி வந்திருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இதோ ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய மகன் பிழைத்துக் கொள்வான் என்ற வார்த்தையை கேட்டு நூற்றுவர் தலைவனுடைய மகனுக்கு குணம் தந்த ஆண்டவரே, இன்று ஒரு வார்த்தை சொல்லி அருளும். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமையின்மை நீங்காதா என்று ஜெபிக்கக்கூடிய குடும்பத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லி அருளும். மகனே, மகளே, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமையின்மை நீங்க கடவது என்ற வார்த்தையை சொல்லி அருளும். ஆண்டவரை, பிரிந்து நிற்கக்கூடிய தம்பதியினர் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற ஒற்றை வார்த்தை சொல்லி அருளும். ஏதோ கடன் பிரச்சனையினால் வருந்தக்கூடிய மக்களினுடைய கடன்கள் தீர வேண்டும் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லும். இதோ உடல் உள்ள நோய்களினால் வருந்தக்கூடியவர்கள் நோய்கள் நீங்குக என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு வலிமை இருக்கிறது, உம்முடைய வார்த்தைக்கு ஆற்றல் இருக்கிறது, உம்முடைய வார்த்தை அனைத்தையும் செய்யும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், நம்புகிறோம், அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் உம்முடைய இதயத்திற்குள் எப்பொழுதும் பத்திரமாக இருப்பதற்கான ஆற்றலை தொடர்ந்து தந்தருளும். புனித லாரன்ஸை வழிநடத்திய நீர் எங்களையும் வழிநடத்த வேண்டுமாய் இந்த நேரத்திலே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலே யாரெல்லாம் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கேட்டார்களோ அத்துணை பேரையும் உம்முடைய அன்பு கரங்களுக்குள் பதித்து ஜெபித்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதியும். இதோ உள்ளத்தின் தேவைகளை பெருமூச்சுகளின் வாயிலாக அறிந்து கொள்ளக்கூடிய ஆவியானவர் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய, எங்களிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்டு நபர்களினுடைய உள்ளத்தில் ஆழத்தில் இருக்கக்கூடிய ஜெபங்களை கேட்டு, அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை கேட்டு, மனக்கவலையை போக்கி ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பதற்கான ஆற்றலை கொடுத்தருளும். ஆண்டவரே, ஆகாய் புத்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனத்தில் நீர் சொல்லி இருக்கிறீர், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, அந்த வாக்கிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று முதல் எங்களை நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை இதுநாள் வரை ஆசீர்வதித்த மாபெரும் கொடைக்காக நன்றி செலுத்துகிறோம். இனிமேலும் நீர் எங்களை அதீதமாக ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுகிறோம், என்னோடு
இன்றே நீர் வான்வீட்டில் இருப்பாய் என்று ஒரு வார்த்தை சொல்லி அந்த கல்வனை நீர் மீட்டுக் கொண்டீர் ஆண்டவரே. எங்களுடைய ஆன்மாக்களையும் உம்மோடு சேர்த்துக்கொள். எங்களுடைய குடும்பங்களில் இறந்து போனவர்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். இதோ என் மீது நம்பிக்கை கொள்கிறவன் இறப்பினும் வாழ்வான் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களில் இறந்து போனவர்களுடைய ஆன்மாக்கள் உம்முடைய மடியில் ஒவ்வொரு நாளும் இளைப்பாறுவதற்கான பேரிரக்கத்தை அவர்கள் மீது பொழிந்தருளும் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதித்து உம்முடைய இரக்கத்தை அவர்கள் மீது பொழிந்து அவர்களுக்கு நிலையான பேரின்பத்தில் இடம் தந்தருளும் ஆண்டவரே. எங்கள் அத்துணை பேரையும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதோ இந்த கேசி திருச்சி சேனல் வழியாக உம்முடைய அருளாசியை வேண்டி நிற்கக்கூடிய, உம்முடைய இறை பிரசன்னத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேரையும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த கேசி திருச்சி சேனலினுடைய வளர்ச்சிக்காக உதவி செய்யக்கூடிய அத்துணை உபகாரிகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த சேனலில் பணி செய்யக்கூடிய அத்துணை பணியாளர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும் ஆண்டவர். இவர்கள் உம்முடைய இறையரசை பரப்புவதற்காக செய்யக்கூடிய அத்துணை பணிகளையும் முன்னெடுப்புகளையும் ஆசீர்வதித்து எங்களை உம்முடைய அன்பிற்குள் வைத்து காத்தருளும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்மை நாடி வந்துள்ள, நாடி தேடுகின்ற ஏராளமான மக்களினுடைய எண்ணங்களுக்கு, ஏக்கங்களுக்கு, எதிர்பார்ப்புகளுக்கு, மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாய் தருளும் ஆண்டவரே. நீர் இருக்கின்ற இடத்தில் வல்லமை இருக்கிறது, நீர் இருக்கின்ற இடத்தில் விடுதலை இருக்கிறது, நீர் இருக்கின்ற இடத்தில் ஆற்றல் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டவர்களாக, அதை ஏற்று பிறருக்கு அறிக்கையிடக்கூடியவர்களாக எங்களை மாற்றியிருளும். புனித லாரன்ஸ் எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசி நாங்களும் அவரை போல உம்முடைய ஆட்சியில் பங்கு பெறுவதற்கான ஆற்றலை தந்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். புனித லாரன்ஸின் விழாவில் வணக்கத்துடன் நாங்கள் புரியும் ஊழியத்தால் உமது மீட்பின் வளர்ச்சியை உணர்ந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நற்கருணை இயேசுவின் முதல் பேழை, அந்த நல்லோனில் நலமடைந்தோம் உம் தயவாலே. நற்கருணை இயேசுவின் முதல் பேழை, அந்த நல்லோனில் நலமடைந்தோம் உம் தயவாலே. அவர் சொற்படி வாழ அழைத்திடும், அவர் சொற்படி வாழ அழைத்திடும் உம்மழைப்பில் இன்றும் வாழ மன்றாடம்மா. உம்மழைப்பில் இன்றும் வாழ மன்றாடம்மா. அற்புத எங்கள் அன்னையே, ஆரோக்கிய தாயே, நற்கருணையாம் இயேசுவை எமக்களித்தாயே. வாழ்க 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 மரியே, எம்மை வாழ வைக்கும் பரிந்துரையும் நீயே. வாழ்க 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 மரியே, எம்மை வாழ வைக்கும் பரிந்துரையும் நீயே. அற்புத எங்கள் அன்னையே, ஆரோக்கிய தாயே, நற்கருணையாம் இயேசுவை எமக்களித்தாயே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு
உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.